குரு அசுவினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இது குருவுக்கு ஏற்ற ஸ்தானமாகும். நல்ல வித்யாகாரனாக வேதாந்தங்களையும் புராண இதிகாசங்களையும் கரைத்து குடித்தவராக இருப்பீர்கள். ஆன்மீகம் உங்களை வசீகரிக்கும். கனிவான பேச்சாளராக இருப்பீர்கள். உங்கள் இனிய மொழிகாந்தம் போல் மக்களை கவர்ந்தெழுக்கும். உங்கள் கருத்துக்களை அவர்கள் முற்றிலும் ஆமோதிப்பார்கள். 35 வயதுக்குப் பின் புகழ் அடைவீர்கள். நண்பர்களும் உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்களே புரிந்து கொள்ளும் வகையில் பலன்கள் பரிகாரங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறந்த முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள பிரிண்ட் இமேஜ் பார்க்க ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். குரு அசுவினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் மிக உயர்ந்த புத்திசாலி, தயாள குணமுடையவர், நாணயஸ்தர். நீங்கள் சிறந்த எழுத்தாளராகவோ அல்லது ஆசிரியராகவோ இருக்க இந்த ஸ்தானம் உதவும். தனிப்பட்ட முறையில் உங்களைச் சேர்ந்தவர்களும் சந்திப்பவர்களும் உங்களுக்கு அன்பும் மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க. குரு அசுவினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் வேறு நல்ல கிரக சேர்க்கை இல்லாவிட்டால் 16 வயதில் நீங்கள் மாபெரும் விபத்துக்கு ஆளாக நேரிடும். மற்றபடி எல்லா விஷயங்களுமே நன்மையாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான சூழ்நிலையில் பிறந்திருப்பீர்கள். முயற்சியே பண்ணாமல் கல்வியும் செல்வமும் அடைவீர்கள். அதி மேதாவியாகி குருவின் இந்த ஸ்தான பலத்தினால் உங்கள் துறையில் சிகரத்தை எட்டி புகழும் அடைவீர்கள். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.pssrf.org பாண்டிச்சேரி. குரு அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் குரு 4வது பாதத்தில் இருந்தால் புகழும் பணமும் எக்கச்சக்கமாகச் சேர்ந்து மிக உல்லாசமான வாழ்க்கை அமையும். தொழில் துறையில் அபாரமான வளர்ச்சி கண்டு உங்களிடம் பலர் வேலை செய்வார்கள். சிறந்த ஒழுக்கமான குழந்தைகளை பெறுவீர்கள். ஸ்பெகுலேஷன் முதலீடுகளில் நல்ல லாபம் காண்பீர்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம். இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்: யோக பலன், கரண பலன், திதி பலன், தாரபலன், ஓரை பலன். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க www.pssrf.org என் ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். குரு பகவான் பற்றிய ஒரு சிறு பார்வை. குரு பகவான் நவகிரகங்களில் ஒருவரான பிரகஸ்பதி என்றும் அழைக்கப்படுகிறார். இவரே தேவர்களின் குருவும் அனைத்து நவகிரகங்களின் ஆசானுமானவர். வேதங்களை அறிந்தவர், தேவர்களின் குருவாக இருந்தவர் மற்றும் நவகிரகங்களில் ஒருவரானவர். இவர் வியாழன் கிரகத்தின் அதிபதி மற்றும் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் தேவர்களின் குருவாக இருந்து அவர்களுக்கு அறிவு வழிகாட்டியாக இருந்தவர். இவர் 4 வேதங்களையும் ரிக்கு, யஜுர், சாம, அதர்வ நன்கு அறிந்தவர். இவர் 64 கலைகளையும் அறிந்தவர். குரு பகவான் ராஜகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். இது நவகிரகங்களில் மிகவும் மதிக்கப்படுபவர்களில் ஒருவரை குறிக்கிறது. இவர் எண்ணற்ற யாகங்களை செய்தவர். வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவக்கிரக அந்தஸ்து பெற்றவர். ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகக்காரர் ஒழுக்கசீலராக இருப்பார். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நல்ல பலன்கள் இருக்குமா என தெரிந்து கொள்ள ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். குருவிற்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்களில் ஒருவர். குரு 9 நவகிரகங்களில் 5ஆம் இடத்தில் அங்கம் வகிப்பவர். குரு பெயர்ச்சி நடைபெற்ற இந்நேரத்தில் சிலர் குருவிற்கு பரிகாரம் செய்வதற்காக தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு சென்று அவரை வணங்குவதுண்டு. உண்மையில் தட்சிணாமூர்த்தியும் குருவும் வெவ்வேறு அம்சங்கள்.
தட்சிணாமூர்த்தி என்பவர் தென்முக கடவுள். தெற்கு நோக்கி வீற்றிருப்பவர். நவகிரகங்களில் ஒருவரான வியாழன், குரு பகவானின் திசையோ வடக்கு. ஆகஸ்ட் இங்கு திசையே முழுவதுமாக வேறுபடுகிறது. தட்சிணாமூர்த்தி சிவன் ஆக்கம், அழிவு என்ற தன்மைகள் இல்லாத பரம்பொருள். குருவோ தோற்றம், மறைவு என்ற தன்மைகள் உடையவர். உங்கள் நட்சத்திரம் என்ன? உங்கள் நட்சத்திர அதிபதி யார்? அவர் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதை அறிய ரிஷியாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். குரு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிதான் நவகிரகங்களில் நாம் அழைக்கும் குரு பகவான். இவர் சப்தரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவி உண்டு. 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர் இவர். எண்ணற்ற யாகங்களை செய்து தேவர்களின் குருவாக மாறியவர் இவர். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி உண்டு. அதன்படி குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது வழக்கம். இதனால் அவரவர் ராசிக்கேற்ப பலன்கள் ஏற்படும். பொதுவாகவே எல்லாரும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகிறோம். ஆனால் அப்படி செய்யும் போது நாம் நம்மை அறியாமல் சில தவறான செய்கைகளை செய்துவிடுகிறோம். அவற்றில் ஒன்றுதான் குரு பகவான் என்பது யார், தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் என்பது பலருக்கு வேறுபாடு தெரிவதில்லை. உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் நட்சத்திரப்படி என்ன பலன் என தெரிந்து கொள்ள ரிஷியாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்று பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர். பொதுவாக சிவாலயங்களில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் வைணவ தலம் ஒன்றில் குரு பகவான் எழுந்தருளி இருப்பது சற்று வித்தியாசமானதுதான். தேவலோகத்திலிருந்து குரு பகவான் பூலோகத்துக்கு வந்து இங்கு வீற்றிருந்து பெருமாளை தரிசித்த இடம் என்பதால் குரு வீற்றிருந்த துறை என ஆரம்ப காலத்தில் அழைக்கப்பட்டது இந்த தலம். பின்னாளில் இதுவே மருவி குருவித்துறை ஆனது. குருவித்துறை ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ சித்திர ரத வல்லப பெருமாள். தாயார் ரீ செண்பகவல்லி. பெருமாள் சித்திரங்கள் வரையப்பட்ட ரதம், தேர் ஒன்றில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சி கொடுத்தார் என்பதால் இந்த பெருமாளுக்கு சித்திர ரத வல்லப பெருமாள் என்று திருநாமம் ஏற்பட்டது. சிறந்த ஜோதிட சாப்ட்வேர் தேவைக்கு www.pssrf.org இன் பாண்டிச்சேரி செல்பேசி எண் 8870974887. இதுபோன்று மேலும் குருவின் குணங்களைப் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் குரு எந்த ராசியில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். www.bssrf.org.in மற்றும் ரிஷியாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷியாஸ்ட்ரோ ஆப்பிலும் காணலாம். www.pssrf.org. உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், திதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. ரிஷியாஸ்ட்ரோ ஆப். ரிஷியாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.pssrf.org.in இணையதளத்திலும் ரிஷியாஸ்ட்ரோ இல் கோட் 476 503 530 557 பயன்படுத்தி அறியலாம்.